விஜய் சார் வந்து ரைஸ் கொடுக்குறாரு, நல்ல எஜுகேஷனுக்கெல்லாம் கொடுக்குறாருன்னா நல்ல விஷயங்க. அதை நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் டீமில் வந்து ஒரு 120 பவுன்சர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். 120 அந்த ஈவெண்ட்டுக்காக இருக்கிறதுலே அதிக பெரிய லெவலில் ஈவெண்ட் அதுதான் விஜய் சாரோட தான். விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு இதை காமிச்சிக்காம ரொம்ப நார்மலா ஒரு மனுஷன் ஒரு அவார்டு ஷோ கொடுக்க போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணாரு. எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். நிறைய இடத்துல செலிபிரிட்டிகளை கூட்டு போகிற இடத்துல எங்களுக்கு கையில காயமாயிடும். அந்த ஆக்ட்ரஸ் தொட வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசை, செலிபிரிட்டி தொட்டு பார்க்கணும், ரொம்ப இதாக இருப்பாங்க, அவங்க மேலே ரொம்ப பேசா இருப்பாங்க. எல்லாம் தடுத்து நம்ம கூட்டு போட நம்மளோட ஜாப். ஜஸ்ட் கையை ஹோல்டு தான் பண்ணுவோம். என்ன மேல கை வைக்கிறீங்க, நான் யார் தெரியும் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் தான் இருக்கு. நான் யாரும் தெரியுமா, நீங்க போயிருவியா, மிரட்டல்லாம் விடுறாங்க, மிரட்டல்லாம் வரும். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கூட செய்திமலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல பவுன்சர் செந்தில் மற்றும் பவுன்சர் ஷஃபிக் இருக்காங்க. அங்க போய் பேசி தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். ஈவெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஸ்டார் பவுன்சருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் சரி, சென்னை, கோயம்புத்தூர் எல்லா பக்கமும் இருக்கு. இந்த டீமுக்குள்ள எப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா? இந்த டீமுக்குள்ள ஜாயின் பண்றதை விட டீம் ஆரம்பிச்சது நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அதாவது ஸ்டார் பவுன்சர்ஸ் சொல்லி ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுங்க ஆரம்பிச்சு நீட்டு நல்லபடியே போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சின்னதாக தான் ஆரம்பிச்சதுன்னா கிளப்புக்கு அந்த மாதிரி பசங்களெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம லோக்கல் கிளப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய இடத்துல கொஞ்சம் இன்னும் பல்கா நல்லா ஆள் வட்ட சட்டம் வேணும். சில இடத்துல நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படி போகும்போது நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஈவெண்ட்ஸ் தரோம், நீங்க மெயினாக வேணும், நீங்க உங்க டீம் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நாங்கள் அப்படியே போய் ஆரம்பிச்சுதான் இந்த ஸ்டார் பவுன்சர். இந்த ஸ்டார் பவுன்சர் அப்படின்னு சொன்னாலே ஒரு வில்லன் தனமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானடா அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? சில இடங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பவுன்சர் அப்படின்னாலே டே பவுன்சர் வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே வர்றவங்களும் இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மகிட்ட ரிக்வஸ்ட் அப்படி கேட்பாங்க. நம்மளாம் சொல்லுவோம், அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல, நார்மல் தான், உங்களுக்கு என்ன நீடா நீங்க வந்தீங்கன்னா இருந்தா விட்டுருவோம் அப்படிங்கிற அந்த இதுல நம்ம போயிடும். ஓகே. ஆனா பார்த்து பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தோற்றமே பயம். அந்த நாங்க ஒரு எப்படி சொல்றது, அந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு உடம்பு வச்சிருப்போம். அவங்க பார்த்து நான் அடியாட்கள் மாதிரி பாக்குறாங்க எங்களை. ஓகே. சோ அதனால அது பயந்துக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, இவங்க ஒரு சேஃப்டிக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. சில பேர் நாங்க ரெகுலரா போய் நாங்க சொல்லுவோம், நாங்க அப்படியெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு பாதுகாப்புக்காக வந்திருக்கோம், அவ்வளவுதான், பார்த்து பயப்படாதீங்க அப்படி பார்த்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சர்க்கிள் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே. நீங்க நிறைய இன்சிடென்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இந்த இடத்துல நான் மறக்கவே மாட்டேன்னா எந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு? நாங்க மறக்கவே முடியாத இன்சிடென்ட்னா ஒரு கான்செர்ட், மியூசிக் கான்செர்ட்ல. அந்த கான்செர்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கான்செர்ட் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பெரிய மழை. ஓகே. இந்த மலையில என்ன ஆச்சுன்னா, முன்னாடிதான் வந்து பாத்துருந்தீங்கன்னா கான்செர்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதாதான் இருக்கும், ஃபேன் பின் அந்த மாதிரி. பேக் சைட்ல எல்லாம் வந்து பாத்துட்டாதான் கொஞ்சம் விஐபிக்கு அதுக்கு கொஞ்சம் ஷெட் விட்டுருப்பாங்க. மொத்தமா என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மேன் பவர் கம்மி தானே, கான்செர்ட்ல 100 பேர் இருப்போம், கிரௌட் வந்து ஒரு 20,000-30,000 பேர் இருப்பாங்க. 100 பேர் தான் இந்த 20,000-30,000 பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாம் அடிச்சுட்டு ரஷ்ல ஃபுல்லா நம்ம மேல வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஏதோ நம்ம அடிக்கவும் முடியாது, தடுக்கும் ஒரு மாதிரி அந்த பேரிகார்டு சப்போர்ட் மூலியமா வச்சு அப்புறம் கொஞ்சம் போலீஸ்காரங்க வருவாங்க, அப்புறம் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்னா நாங்க மட்டும் இருக்க மாட்டோம், செக்யூரிட்டிஸ் இந்த போலீஸ்காரங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் வச்சு கொஞ்சம் கிரௌட் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் நாங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடி வரதான் பார்ப்பாங்க, பின்னாடி ஒண்ணும் தெரியாது அவ்வளவு டிக்கெட் எல்லாம் முன்னாடி வர பார்ப்பாங்க. அந்த ஒரு சலசலப்பு தான், அதை வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவோம், முடிஞ்சதை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியா ஷோ முடிச்சு கொடுத்துருவோம். நாங்க ஒரு ஈவெண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இப்படிதான் ஆர்கனைஸ் பண்றோம்னு சொல்ற பிளான் எல்லாம் எப்படி போடுவீங்க? என்ன மாதிரி ப்ராசஸ்? பிளான்னா அவங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி போய் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, எப்படி அவங்க பிளான் பண்ணிக்காங்க, அவங்க ஆர்கனைசர் கூட உட்காந்து அவங்க கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு 10 பவுன்சர்ஸ் போடுங்க, இல்ல சார் அங்க போட்டா செட் ஆகாது, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி நாங்க ஈவெண்ட் ஆர்கனைசர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆட்கள் போட்டு பக்கா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஓகே. ஜென்ஸ் அந்த கிரௌடு கூட நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். நிறைய இடத்துல லேடிஸ் கிரௌட்லாம் அதுங்க இருக்கும், நம்மளால போய் அவங்களால பிசிக்கலா பிடிச்சி தள்ளவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா சும்மா கைதான் வைக்க முடியாது தவிர அவங்கள ஜென்ஸா தான் நம்ம ஒரு புஷ் பண்ணலாம், தள்ளிக்கோங்க அப்படின்னு. லேடிஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது, வாயில பேசதான் முடியும். அதையும் மீறி பேக்ல இருந்து அவங்க புஷ் பண்ணி அப்படி இப்படின்னு வர கட்டத்துல என்ன பேரிகார்டு வச்சு நாங்க கொஞ்சம் சேஃபா இது பண்ணிக்குவோம்.
ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் மேன் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு வந்துருவாங்க. அது ஒரு பிரச்சனையா அது ஒரு பிரச்சனை இருக்கு. பவுன்சர் வந்தாங்க, எங்களை புடிச்சு தள்ளிட்டாங்க, எங்களை புடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதனால வரைக்கும் எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு பேர் நம்ம டீமுக்கு வந்தது இல்ல. அந்த அளவுக்கு சேஃபா அண்ட் செக்யூர்டா தான் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிட்டோம். ரீசெண்ட் டைம்ல இப்போ நம்ம லேடி பவுன்சர்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி இப்ப ஸ்டார் லேடி பவுன்சர்ஸ் நிறைய இடத்துல நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா வந்து இப்போ ஒரு கான்செப்ட் ஆகட்டும், 100 பவுன்சர்ஸ் கேட்கறாங்கன்னா ஒரு 20 லேடிஸா கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் லேடிஸ் தள்ளி நிக்க வைக்கிறதுக்கு அந்த ஃபேன் பெட்ல அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளிட்டு வருவாங்க. அதுக்காக லேடிஸ் ஸ்பான்சர் போடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நாங்களும் அதுக்கு நல்லா இது பண்றோம். ஓகே, சப்போர்ட் பண்ணி பண்றோம். ஓகே, லாஸ்ட் இயர் நம்ம தளபதியோட பெரிய ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்த அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதுல உங்களை நிறைய இடத்துல நாங்க பாத்துட்டு இருந்தோம், உங்களையும் பாத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, எதனால அவ்வளவு கூட்டம் திடீர்னு வந்துச்சு, ஒரு டே ஃபுல்லா ப்ராசஸ் ஆச்சுல்ல, அந்த நாளை பத்தி? அது வந்து நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடுங்க. தளபதி விஜய் சார் வந்து பிரைஸ் கொடுக்குறாரு, நல்ல எஜுகேஷனுக்கெல்லாம் கொடுக்குறாருன்னா நல்ல விஷயங்க. அதை நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். எங்க டீம்ல வந்து ஒரு 120 பவுன்சர்ஸ் நாங்க கொடுத்துருந்தோம். 120 அந்த ஈவெண்ட்டுக்காக இருக்கிறதுலே அதிக பெரிய லெவல்ல ஈவெண்ட் அதுதான், விஜய் சாரோட தான். நல்லா பக்கா பிளான் பண்ணி எங்க அந்த மாவட்ட தலைவர் அந்த குஷியானந்த் சார் தான் எங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ எல்லாம் பக்காவா பண்ணணும். எல்லாமே பேரிகேட்ல இருந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே பவுன்சர்ஸ் நிப்பாட்டி கிரவுட் எல்லாம் உட்கார வச்சிட்டோம். வெளியிருந்த விஜய் சாரோட ஃபேன்ஸ் மற்ற நண்பர்கள் எல்லாமே ஒட்டுக்க உள்ள வந்துட்டாங்க. என்ட்ரில ஆக்சுவலி அலோட் இல்ல, அந்த பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள அலோட் பண்ணாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. மத்த ஆட்கள் வெளிய இருப்பாங்களே, விஜய் சார்னு சொல்ல வேணும், அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்தனால ஒரு சின்ன ஒரு இதுதான் அது கட் பண்ணி நாங்க விஜய் சார் சேஃபா போட்டு வந்து ஸ்டேஜ்ல. ஏன்னா அந்த வீடியோ பாத்துருந்தோம், ஸ்டார்டிங்கா டோரை திறந்து உள்ள அப்படியே உள்ள வந்துட்டோம்டா அப்படின்னு. அது ஒரு மாஸ் என்ட்ரியாவே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க கிளியர் பண்ணி கொடுத்தோம், நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்க அந்த ஈவென்ட் பத்தி என்ன சொல்றீங்க, எப்படி போச்சு? அந்த இருக்கிறதுலே ரொம்ப டாஸ்கான ஈவெண்டா நாங்க பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி விஜய் சார்னா சொல்ல வேணும், அவரோட ஃபேன்ஸ். அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க மட்டும் தான், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோடா இருந்துச்சு. வெளியே இருந்தவங்க தான் வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன ஒரு கேப், எப்படி தெரியும், அந்த சின்ன ஒரு கேப்ல வந்து ஃபுல்லா நம்ம மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அண்ணன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இதோட சப்போர்ட்டோட மோஸ்டா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எங்களை ஃபுல் எஃபர்ட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி சாரை சேஃபா நாங்க. ஆமா, அதை விட நாங்க ஒண்ணு எதிர்பார்த்து விஜய் சார் அவ்வளவு நேரம் நிப்பாருன்னு நாங்க ஒண்ணு. ஆமா, எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours மேக்ஸிமம் 4 hours இருப்பாரு. ஆனா சான்ஸே இல்ல, 13 மணி நேரம் பக்கம் நின்று இருக்காரு. 4000 பேர் 5000 பேர் சம்திங் வந்தாங்க. எல்லாத்துக்கும் போட்டோஸ் ஷூட், எல்லாத்துக்கும் பிரைஸ், அந்த கேஷ் அவார்டு எல்லாமே கொடுத்தாரு. விஜய் சார் ரொம்ப, ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க வந்து நிப்பாரு. அந்த டைம் எப்படி அவரை எப்படியே ஹேண்டில் பண்ணிருந்தாரு? அவரை பாத்துருந்தீங்களா நேர்ல? என்ன சொல்லியிருந்தாரு? அவங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. நார்மலா நம்மளா எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரிதான் இருந்தாரு. பெருசா ஒரு அவர் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு இதை காமிச்சுக்காம ரொம்ப நார்மலா ஒரு மனுஷன் ஒரு அவார்டு ஷோ கொடுக்க போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அவர் பண்ணாரு. ஓகே, இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு கிரௌடு வருது இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கும்ல, அதே மாதிரி கோவம்லாம் வரும். கண்டிப்பா யாராச்சும் வந்து நம்ம இடிச்சாலே ஒரு மாதிரி ஆகும். அந்த டைம்ல எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். நிறைய இடத்துல செலிபிரிட்டிகளை கூட்டு போற இடத்துல எங்களுக்கு கையில காயமாயிரும். அந்த ஆக்ட்ரஸ் தொட வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசை, செலிபிரிட்டி தொட்டு பார்க்கணும், ரொம்ப இதா இருப்பாங்க, அவங்க மேல ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. அதெல்லாம் தடுத்து நம்ம கூட்டு போறதா நம்மளோட ஜாப். அது அந்த மாதிரிதான் நமக்காக அதை கூப்பிடுறாங்க. சேஃபா கூட்டு போறது எங்களுக்கு மெயின் ஒர்க்கா இருக்கு அந்த இடத்துல. ஓகே, நீங்க என்னைக்காச்சும் கோவப்பட்டிருக்கீங்களா? நான் ஈவெண்ட் அப்போ ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கோவம் வரும், ஆனா வெளியே நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஈவெண்ட்ல இப்போ நம்ம அந்த இடத்துல கோவப்பட்டோம், ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது என்னன்னா நாளைக்கு வந்து நேம் வேற மாதிரி ஆயிடும், பிராண்டோட நேம் இதாயிரும். அப்புறம் நமக்கு ஈவெண்ட்ஸ் கொடுக்காம விட்டுருவாங்க. நம்ம வேஸ்டா இதை நம்பிதான் நம்ம அப்படியே. அதனால எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கணுமோ, எந்த அளவுக்கு காமா இருக்கணுமோ, ஏதாவது சொன்னா டே போங்கடா அப்படிங்கறதுனால நம்மளும் விட்டுருவோம். சினிமா ஈவெண்ட்டை தாண்டி நீங்க வந்து பொலிட்டிக்கல்ஸ் அந்த ஈவெண்ட் கவரேஜும் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ரெண்டும் ஒரே மாதிரிதான். அவங்க வந்து சினிமா ஸ்டார்ஸ், இவங்க வந்து அரசியல்வாதி. ஓகே, கிரவுட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? கிரவுட்னா சினிமா ஸ்டார்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கும். இது கட்சினா ஒரு மாநாடு மாதிரி இருக்கும், கிரவுட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சினிமா ஸ்டார்ஸ்ங்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் யங்கர் பீப்புள்ஸா இருப்பாங்க. அவங்க சொன்னா கொஞ்சம் நம்ம இது பொலிட்டீஷியன்ஸா அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா ஏஜ் ஃபேக்டர்ல எல்லாரும் வருவாங்க. ஒரு 20 வயசுல இருக்கிறவங்க இருப்பாங்க, 30 வயசுல இருக்கிறவங்க இருப்பாங்க, 50 வயசுல இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த சொல்றவங்க கேட்பாங்க, சொல்ல ஒருத்தங்கனால புரிஞ்சுக்க முடியாது. சாமி அண்ணன் பாக்குறதுக்கு வந்திருக்கு சாமி சொல்லிட்டு உள்ள வருவாங்க.
நம்ம யாரு மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க. சில பேர் வந்து ரெஃபரன்ஸ்ல உள்ள அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டான்னு சொல்லி அலோவ் பண்றாங்க. நீங்க அந்த டைம்ல பெர்மிஷன் கேட்டு சொல்லுவீங்களா இல்ல நீங்க பெர்மிஷன் கேட்டு அவங்க சார்பில் கட்சி மெயினா எங்களுக்கு ஈவென்ட் கொடுக்குற ஆளு வச்சு என்ட்ரி பார்த்து தான் நாங்க விடுவோம். எல்லாத்தையும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா இதுலயும் ஒரு வாக்குவாதம் வரும்ல, என்ன விட மாட்டேன் விட மாட்டேறாங்க. எல்லா இடத்துலயும் வாக்குவாதம் இருக்குது. நாங்க தான் கடைசியில மாட்டிக்கிறோமே தவிர இதாகிறது இல்லை. அப்ப அதை வச்சு அவங்க பேசி அப்ப அலோவ் பண்ணிடுவோம் நாங்க. ஓகே. அண்ட் இப்போ லேடி பவுன்சர்ஸ் வந்து அதிகமான ஒரு வரவேற்பு இருக்குல்ல, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க நினைக்கிறேன்? ஜென்ஸ் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். லேடி பவுன்சர் இந்த ஃபீல்டு அவங்களுக்கு புதுசா இருக்கா இல்ல அவங்களும் ஈஸியா? நிறைய இடத்துல லேடி பவுன்சர் இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறதுனால லேடி பவுன்சர்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப். நிறைய பப்ல நிறைய சினிமா தியேட்டர்ஸ்ல செக்கிங் நிக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய கார்பரேட் ஈவென்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பிரைவேட் பார்ட்டில இருக்கும்போது லேடிஸ் எதாவது கூட்டு போறக்கு வரக்கு எல்லாமே லேடி பவுன்சர் சப்போர்ட்டா இருக்காங்க. ஓகே. இப்போ சினிமா ஈவென்ட் சொல்லும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவங்க ஒரு இடத்துக்கு போய் வருவாங்க. கேரளா சைட்ல போய் பார்க்கும்போது இப்போ விஜய் சார் போயிருந்தாரு, அங்கேயும் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. கேரவன் சைட்லயுமே பவுன்சர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்களா? அங்க என்ன மாதிரி இருக்கும்? அங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்றது கம்மி தான். நம்ம எப்படி விஜய் சார் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. சோ ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட்டமா இருப்பாங்க. சேஃப்டிக்காக போடுறாங்க. கேரன் பவுன்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஓகே. உங்களுக்கு யார் ஃபேவரட்னா? எந்த ஆக்டர் உங்களுக்கு ஃபேவரட்? எல்லா ஆக்டரும் பிடிக்கும். ஏன் எல்லாருக்கும் நம்ம போவோம். எல்லாரும் போவோம். நம்ம அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் பிடிக்கும். ஓகே. அப்புறம் ரஜினிகாந்த் சார் பிடிக்கும். கமல் சார் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஈவென்ட் பண்ணிக்க. பட் நம்மளுக்கு அஜித் சார்னா ரொம்ப மேல. ஆனா பார்த்து ஒரு டைம் பார்த்தாலும் உங்க ரெகக்னைஸ் பண்றாங்களா? நிறைய பேர் பார்த்திருக்காங்க. லாஸ்ட் டைம் விஜய் சார் நின்னு பேசிட்டு இருந்தீங்க நீங்க சைடுல அந்த வீடியோல பாத்துருக்கோம். பார்க்க உடனே ஒரு ஈவென்ட்ல பார்த்தாலுமே அடுத்த ஈவென்ட் ஞாபகம் வச்சுட்டு பேசுறாங்க. நிறைய வந்து இப்போ அந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப சப்போர்ட் நம்ம. அதனால எங்க யாரு எங்க பார்த்தாலும் நம்மள ஒரு செலிபிரிட்டி அளவுக்கு நம்மளை பார்த்து போட்டோ எடுக்கிறாங்க பண்றாங்க. அதான் ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. இந்த ஃபீல்ட் இருக்கிறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை பார்த்து யாராச்சும் பெசன்ட் நகர் ரவி மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க போனாலும் பெசன்ட் நகர் ரவியா நீங்க ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. அண்ணா வந்து ஒரே ட்ரிப் நான் பாத்திருக்கேன். பிடி சோன் ஜிம்ல பாத்திருக்கேன். அவரை பாத்துருக்கேன், பழக்கம் இருக்கு. அவரு நினைச்சு கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் சொன்னா அண்ணா தெரியுங்க, அவரு சென்னையில இருக்காரு, நான் இந்த பவுன்சர்ஸ் டீம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நிறைய சொல்லிருக்கேன். நிறைய பேர் சொல்றதுதான் பெசன்ட் நகர் ரவி மாதிரி இருக்கீங்க நீங்க. அதான் நானே அதனே சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க, இந்த பவுன்சரோட ஜாப் வந்து எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு பிடிச்ச போய் பண்றீங்க, ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் இவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றேன் டெய்லி அப்படின்னா என்ன விஷயம் இருக்காது? டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்மளோட போட்டு ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆகும், நாங்க வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 o'clock தான் நாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த க்ரௌட் வர்றது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நாங்க எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கோம். தென் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. அதாவது ஒரு ஈவென்ட்ல வந்து இப்போ 8 மணி நேரம் சொன்னா 8 மணி நேரத்துல முடியாது, இல்ல அதுக்கு மேலேயே ஆகும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க டைம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அங்க போறதா இருக்கு. அதான் நான் சொன்னேன் 1 o'clock. இன்னும் 8 மணிக்கு முடியுமாங்க, 12 மணி ஆகும். அந்த வரைக்கும் நம்ம இருக்கணும். ஃபுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல நம்ம இல்லாம போயிட்டோம்னா ஆளு உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம அங்க இருந்தாதான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க, பாப்பாங்க. ஒருத்தங்க எல்லாம் நம்ம வராதீங்க அப்படி கை வச்சா மேல கை வைக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட் அந்த மாதிரி ஜஸ்ட் கையை ஹோல்டு தான் பண்ணுவோம். என்ன மேல கை வைக்கிறீங்க, நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியும் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் எல்லாம் இருக்கு. நான் யாரும் தெரியுமா, நீங்க போயிருவியா, மிரட்டல் எல்லாம் விடுறாங்க. மிரட்டல் வரும். நாங்க சொல்லி புரிய வைப்போம். ஆனா நாளைக்கு நீங்களே ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டாலும் நாங்க இந்த மாதிரிதான் நிற்போம். இது எங்களோட ஒர்க். அதனால நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் இது எங்களுக்கு ஒரு ஒர்க் தான். நாங்க வந்து யாரையும் அடிக்கிறக்கோ தள்ளுறக்கோ வரல. எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கோம் வேலைக்கு.